தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. பழைய குற்றால அருவியானது வனத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு சீசனுக்காக பல்வேறு பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக தயார் நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு ரூபாய் 20 கட்டணம் வசூல் செய்யப்படும் என வனத்துறையின் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயம் நீர்வள பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனுவில் குற்றால அருவிகள் ஏழைகளின் அருவி என கருதப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பணம் படைத்தவர்களுக்கு என்ற நிலை மாற வாய்ப்பு உள்ளது. எனவே பழைய குற்றால அருவியை வனத்துறை கட்டுப்பாடு என்ற பெயரில் பல்வேறு நெருக்கடிகளை பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றனர். எனவே கட்டண வசூல் என்பதை திரும்ப பெற வேண்டும். விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுதந்திரமாக சென்று வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதுகுறித்து சீசன் தொடங்குவதற்கு முன்னதாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தில் மிக பிரதானமான அருவியான பழைய குற்றால அருவி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருந்துட்டு வருது. கடந்த நீண்ட நாட்களாக 2 வருடத்துக்கு மேலாக இந்த அருவியை வனத்துறைக்கு ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட நிர்வாகம் மாற்றி விட்டுட்டு அதை பல்வேறு கோரிக்கைகள் போராட்டம் வச்சாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் அதை செவி சாய்க்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக அந்த அருவி பூட்டி கிடக்குது. அதை திறக்கிறதுக்கான நடவடிக்கையே எதுவும் எடுக்கவில்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த வனத்துறை என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா குளிக்க போறவங்க அனைவருக்கும் 20 ரூபா கட்டணம்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதை முதல்ல திரும்ப பெற வேண்டும். அதே மாதிரி இந்த அருவியை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் விவசாயிகள் பராமரிக்கிறதுக்கும் அனுமதிக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கைகளுக்கு உரிய பதில் விரைவில் கிடைக்காவிடில் கண்டிப்பாக அனைத்து மக்களையும் திரட்டி அனைத்து இயக்கங்கள் அனைத்து கட்சிகளையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அதே அருவியில் நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.